போட்டு வரணும். நான் என்ன சொல்றேன், எப்படியும் இன்னும் 30 நாள் நீயும் ஜெயிலுக்கு போத்தான் போற. இன்னும் 30 நாள் தான் கெடு இருக்குது. அதனால போற நீ 7 கம்பி என்ன, நான் 3 கம்பி என்ன எடுத்து இங்கே இருக்கிற தம்பி. அந்த பாஞ்சாலி இது ஆச்சா, இது தேக்கு. அவளை அடிக்கிற அடி யோங்கால வந்து இதோ 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 பார்த்தேன். தேவியாகிய பாஞ்சாலி எந்த குறையும் இல்லாமல் மகராஜியாக வாழ்ந்து எழுதுகிறது சுவாமி. சுகமாக வந்திருப்பாய். சரி, என்னங்க என்னங்க எங்க போறீங்க? அவருக்கு ஏன் காட்டுக்கு அனுப்புறீங்க? அவர் ஏன் அடிச்சீங்க? கோபத்தை பிடிச்சிட்டு ஓனி அந்த ஊம பையன் உனக்கு ஒண்ணு சொல்லலையா? சொல்லலையே. அத்தாபுரத்து பாகப்பிரிவு 5 வயது வரைக்கும் அண்ணன் தம்பி 10 வயசான பஞ்சாலி கதை வந்து விட்டது. அதனால் நாட்டை பாகம் பிரிக்க போறோம். நாட்டை பிரிக்க போறீங்களா? ஆமா. காட்டுங்களேன், நாட்டை பாகம் பிரிக்க போறீங்க. அப்படியே நீ நில்லு. சந்தி அர்ஜுனா, நாம சரியா போச்சுடா. என்ன 3 பாகம் சொன்னமா? அந்த ஆண்ட உனக்கு, இந்த ஆண்ட எனக்கு, நடுவாங்க. அப்படி இல்லைங்க. பாரத வீரரே பாருங்கள், பாகம் எப்படி பிரிப்பாதி கூறுங்கள். நாட்டை பாகம் எப்படி பிரிப்பாதி கூறுங்கள்.
என்ன கிணறு விட்ட பூதம் புறப்பட்ட கதையாகிவிட்டது. இருக்கட்டும். 3ஆ பிரிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. நான் சொல்ற மாதிரி பிரிங்க. நாட்டை தான் 3ஆ பிரிச்சுட்டீங்க. நான் 5 பேருக்கு பொண்டாட்டியாச்சு. என்ன முதல்ல பங்கு பிரிச்சுட்டு வில்ல வளைச்சார அவருக்கு மட்டும் ஒரே பங்கா இல்ல இதை பிரிக்கிற மாதிரி என்னையும் 3ஆ பிரிக்கிறீங்களா இல்ல 1ஆ பிரிக்கிறீங்களா இல்ல 5ஆ பிரிக்கிறீங்களா? பூமியின் பாகமும் இருக்கட்டும். பூவை பாஞ்சாலி பாகம் முதல்ல என்ன பங்கு பிரிச்சுட்டு அப்புறம் 2வது உங்க நாட்டை பிரிச்சுக்கங்க, உங்க பூமியை பிரிச்சுக்கங்க. அந்த பூமி இந்த பூவை பாஞ்சாலி பாகம் பிரியட்டும். இந்த அறுவை பாஞ்சாலி பாகம் அங்க போய் இங்க வாங்க. இருங்க. நீங்கள் பாகம் பிரிக்கிறது நியாயம்தான். இந்த என்னை பத்திரி பாஞ்சாலியுடைய பாகத்தை என்னை பிரிச்சுட்டு அதன் பிறகு உங்க அத்தி நகரை பிரிங்க, உங்க பூமியை பிரிச்சுங்க. என்னது என்னை பாகம் பிரிங்க. முதல்ல ஒன்ன பாகம் பிரிச்சு. ஆமா. அதுக்கு அடுத்து நாட்டை நகரம். ஆமா. ஒன்னு பாகம் பிரிக்கிறாங்களா? ஆமா. மஞ்சள் நீர் கோட்டு மஞ்சள் கூடிய மஞ்சள் நீரை மனுமந்தாதான்ற வில்லை பிடித்து அந்தரத்திலே சோழ்ந்த மச்சத்தை அடித்து கரத்தில் பிடித்து அம்மா சொல்லிட்டாங்க 5 பேருக்கு போட்டா. அதனால ஒன்னு பங்கு பக்கால பேச்சு விட வேண்டிய உண்மைதான். எனக்கு தான் போனாதி ஓயாடி ஒக்காளி ஒப்பம் போட்டாடி போட்டு செத்தா கூட மக்களை காட்டு நீ செத்தா நான் வர மாட்டேன். ஐயா
ஜான்ற மாதிரி இருக்கணும் சொன்ன நச்சரை போட்டு 20 விதமா போடு நச்சரை போடு இப்ப சொல்லு என்ன என்ன பண்ண அப்ப அந்த கீச்சகான் வந்து இவளை இழுத்துட்டு போறான் அவனை கொல்ல முடியல இப்ப அவனை கொன்று சித்திரமத்த பூவாக திருவிழா நடக்குது அந்த மாதிரி கொட்டை அந்த மந்தார மலருக்காக மந்தார மலர் ஆசைப்பட்டேன் உங்களை கேட்டேன் அவனை இல்ல நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுத்தீங்க இவன் பூவா இருந்ததுனால கொண்டு வந்து கொடுத்துட்டான் குண்டமா இருந்துன்னு வச்சுக்க இவன் நாட்டிய பள்ளியில நாடகம் போட்டான் என்ன காட்டுறானே இவன் என்ன பண்ணாங்க இவன் நான் காட்டுனா இவன் எங்க இருந்தோம் பாபா ஒருத்தன் அள்ளி போட்டா உனக்கு பத்தாது ஒருத்தன் நீ சாப்பாடு கேட்டினா பங்கும் கரண்டி அள்ளி போடல பத்தாது டேய் நீயே மடப்பள்ளியில சமைச்சிங்க வேணுங்கிற அளவுக்கு ஆக்கலாம் தின்னுக்கு நீ வேணுங்கிற அளவுக்கு முண்டத்தை தின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மடப்பள்ளியில சமையல் ஆமா இவன் மடப்பள்ளியில எப்படி இருந்தான் இவன் எப்படி இருந்தான் பண்ணி பீச்சு கிடக்குதியா சோறு ஒரு குண்டான் கோயம்புத்தூர் அப்படி தின்னு உண்டு கழிச்சு கழிச்சு பேடி அட போல கழிச்சு போட்டா என் முகத்தை நினைக்காத ஒக்கட போய் நல்ல ஓயால போவாதீங்க பைக்க அட ஓயாலி உட்காந்து அட ஓயாலி போட்டாங்க அண்ணன் தம்பி 2 பேர்னா உங்க 2 பேர் மட்டும் பேசிக்கணும் எப்படி பொண்டாட்டி இந்த நிச்சரிப்பு கிடையாது இவனா ஏய் அண்ணன் தம்பிகளா காரியான என்ன அக்கா தங்கன்னு சக்காத்து போப்பியா இவனை விடக்கூடாதா இவனா வாடிக்கங்க பொதுவானதுண்டா கண்டிப்பா இவன் என்ன சொல்றா வில்ல விளைச்சவர் இவர்தான் தப்பு சொல்ல ஆமா பொருளை சம்பாதிச்சவரெல்லாம் பெரிய மனுஷன் கிடையாது அந்த பொருளை சம்பாதிச்சு பணம் கொண்டு இப்ப ஆம்பளை பல விதமான வேலைக்கு போறோம் ஆமாங்க பெங்களூர் போறோம் வெளிநாடு போறோம் மெட்ராஸ் போறோம் பம்பாய் போறோம் கத்தியா பணம் கொண்டாந்து கொடுக்குறோம் ஆமா அத வச்சு பாதுகாக்கிறான் பாத்தியா ஆமா
அவன் தான் பெரிய மனுஷன். கண்டிப்பா பொருளை சம்பாதிச்சவர் இவரு. ஆமா நானும் எந்த வளர்ச்சி சம்பாதிச்ச நானும் பாஞ்சாலி அம்மா ஒரு சொல்றாங்க பொருளை சம்பாதிச்சு. ஆனா அக்கியாத வாசம் தொலைக்கும் பொழுது அந்த கேகை மன்னனுடைய கீழ்ச்சகர அஸ்தம் பட்டிருந்தான். அன்றைக்கே என் உயிர் போயிருக்கோம். அந்த நேரத்துல என் உயிரை காபந்து செய்தார் பீமாட்சி. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் இழைத்தவர் சளைத்தவர் இல்லை. ரெண்டு பேருமே புருஷன் தான். அன்னைக்கு மானத்தை காப்பாத்துற பொருளை சம்பாதிச்சது நீ, பாதுகாத்தது அவரு. அம்மா ஒரு அருமையா சொன்னான். அதனால ரெண்டு பேருக்கும் பொதுவானதுதான். சரி இருக்கட்டும். நான் பங்குன்னா நியாயமா பிரிக்கும். ஓர வண்டியில பஞ்சாயத்து பேச கூடாது. பங்கு பிரிக்கும். நீங்க பிரிக்கிற பங்க பாத்துட்டு நாளை துறிஞ்சுபட்டுல இருக்கிற அந்த வரப்பு தகராறு வாக்கிய தகராறு பூரா பிரிச்சுக்கணும். மொத்த பிளாட்ஃபார்ம் போடுற அடி போடுறா. அவராங்க பின்னாடி போட்டு அங்க 3 அடி அங்கேயே நிற்கிறான். நாளை கேட்கறேன். ஆமா பல விஷயத்திலே ஒண்ணுதான் கேட்பாங்க. பல விஷயத்துல 3 அடி அங்க மூடி போட்டு அங்க 3 அடி போட்டு அங்க நின்று 1 2 ஜானி இது 3 அடி அது 3 அடி இது 3 அடி அது என்ன போனாங்க சந்தா இங்க பாருங்க அது 3 அடி தான் இது 3 அடி தான் ஏய் வச்சாதரா வச்சாதரா வைப்பா ஏறா வைப்படா ஜானனா வைக்காதரா வைக்காதரா வைப்படா. நான் என்ன சொல்றேன், நீங்க பாகம் பிரிக்கணும்னா அண்ணன் கோபால கண்ணன் இருக்கிறாரு, அவரை கூட்டிக்கிட்டு வந்து ஆமா அவரு பாகம் பிரிப்பாரு. நீங்க அந்த பாகத்தை எடுத்து நீங்க ஆட்சி ஆளுங்கள். என்னது கோபால கண்ணன் பிரிக்க முடியாது. எங்க அண்ணன் இல்லாத நாட்டை பிரிக்க முடியாது. என்ன தம்பி அண்ணன் வராத பங்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்றாளா? அரும்பாடு பெரும்பாடுபட்டவர் எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் வராத நீங்க பங்கு பிடிக்க முடியாது. அவரையும் வச்சு அவர் வாயால என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு பங்கு பிடிச்சிக்கங்க. அடப்பாவி இவள் கட்டி இருப்பது கக்கிலியன் சேலை காதிலே போட்டிருப்பது தட்டான்கை வேலை. இவள் தலையிலே வைத்திருப்பது மல்லிகைப்பூ மாலை. உடல்ல உண்டானது அத்தனையில் தோலே. தோலுக்கடா நம்ம அம்மா சண்டை போட்டுக்கிட்டோம். அண்ணா எப்பொழுதும் நானும் எங்க அண்ணனும் என்ன பிரிஞ்சாலும் என்ன பிரிக்கூடாது. தண்ணி பிரிஞ்சாலும் பிரிக்கூடாது. ஆமா ஏன்னா அண்ணா நீ 6 பாகம் பிரிப்பான்னு சொன்னா கேட்டனா? நீ கேட்டியா? அவளே என்ன பிரிச்சுனாலா? எப்படி பிரிப்பான்னு சொன்னா அப்ப கோபத்துல அட ஓயாடி பொண்டாடி போட்டு நீ கோவிச்சுக்கிட்டியா? நீ அதே நெச்சல போட்டு என்ன தம்பி நான் ஒண்ணு கேட்டேன் ஓயாடி பொண்டாட்டின்னு நீ கோவிச்சுக்கிட்டா? இதெல்லாம் அண்ணன் தம்பியா கூடி பண்ணிட்டா இப்படி பேசிக்காதெல்லாம் அண்ணன் தம்பியா பொருள் இப்படி பேசிக்கலாம். அண்ணன் தம்பி இருந்தா இப்படி பேசிக்கணும். பொட்டை பிடிச்ச செருப்பு அண்ணன் தம்பி பேசிக்கோங்க. ஆட்ட பிரிக்க அண்ணன் போய் பேசி உங்க அண்ணனா வரணும். கோபாலக்கண்ணன் ஆமா நடந்த சண்டையில உங்கள் அண்ணன் நம்ப கண்ணன் அவன் உங்களுக்கு ரதம் ஓட்டினாரு ஓட்டினானா ஜனா மயிலா ஓட்டினானா அவன் கீழிக்கு ஓட்டினான். சரி
ஆசாதிக்கு ஓட்டினான் பாரு திருச்சி கண்ணனை போய் கேட்டு பாரு ஆசாதிக்கு ஓட்டினான் போய் கேட்டு அண்ணனுக்கு ஆடு மேய்க்கிறான்னு தெரியும். ஆமா 8 ஆடு ஓட்டிட்டு போனான். ஒரு ஆடு நடக்க முடியல. அதை தூக்கி தோல் மேல போட்டுட்டு இந்த ஒரு ஆட்டை காணுமே. அந்த இடனுக்கு ஆட்டை பத்தி தெரியும், மாட்டை பத்தி தெரியும், நாட்டை பத்தி நம்ம மயிரா தெரியும். தபாரி என்னடி மயிரை புழுங்க நான் சொல்றது கேளுங்க. எங்க அண்ணன் சொல்லி இல்லாவிட்டால் மன்னப்பா பின்னப்பி என்ன செய்யும் சொல்லவே இல்லை மன்னப்பா உங்க வில்லாமை என்ன செய்யும் கண்ணாரா அண்ணன் சொல்லி இல்லாவிட்டால் மன்னப்பா பின்னப்பி என்ன செய்யும் எங்க அண்ணன் சொல்லி இல்லாவிட்டால் உன் கெட்டிதான் என்ன செய்யும், உன் வில்லுதான் என்ன செய்யும். ஒரு மயிரும் தெரியுமாண்ணா? அவன் வந்த உடனே பல்ல காட்டு உழந்தது மாதிரி பல்ல காட்டி ஆமான்னு கூட நீதான் அந்த மாதிரி பல்ல கால் மேல கால் தூக்கி போட்டு அதுதான் அதை தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஆட்டி காட்டுங்க. அடியா மடையா எங்க அண்ணன் வராத நீங்க பாரத்தை பிடிச்சீங்களா? இத உங்களுக்கு போட்ட முந்தானி இல்ல, இது எங்க அண்ணனுக்கு போட்ட. பாஞ்சாலி ஐக்கிய கோபால கிருஷ்ணன்